அனைவருக்கும் வணக்கம். தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது கான்செப்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்து வருகின்றோம். அதன்படி இன்றைக்கு நாட்டுப்புற தொடர்பான கருத்துக்களை மாதிரி வினாத்தாளாக காண இருக்கின்றோம். அதாவது இதற்கு இதுதான் விடை என்கின்ற அமைப்பிலான மாதிரி வினாத்தாளை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம். முதல் வினா, சங்க காலத்தில் நடைபெற்ற கூத்துக்களின் வகைகள். 3 வகைகள்: குரவை, தழு, பிணை என்பன. தெய்வங்கள் பல்வேறு உருவங்கள் கொண்டு ஆடியதாக கூறப்படும் ஆடல்கள் எத்தனை? 11. இவற்றையும் கூத்தின் வகைகள் என்றுதான் கூறுவார்கள். நம்ம சிலப்பதிகாரத்துல பார்த்திருக்கின்றோம். மாதவி ஆடுகின்ற ஆட்டங்கள், கொடிகொட்டி முதலானவை, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் பல்வேறு உருவம் கொண்டு ஆடியவை தான். சரிங்களா? வேத்தியல் கூத்து, பொதுவியல் கூத்து என்றால் என்ன? சிலப்பதிகாரம் காட்டுகின்ற கூத்து வகைப்ப. வேத்தியல் கூத்து அப்படின்னு சொன்னா அரசர்களுக்கு முன்பு ஆடுகின்ற ஆட்டம். பொதுவியல் கூத்து என்றால் பொதுமக்களுக்கு முன்பு ஆடக்கூடிய ஆட்டம். அடுத்து, காத்தவராயன் கதைப்பாடல் என்னும் நாட்டார் வழக்காற்றியல் குறித்த நூலை எழுதியவர் வானமாமலை. கர்நாடக கட்டை கூத்து சங்கத்தை உருவாக்கியவர் யார்? பாடகர் டி.எம். கிருஷ்ணா அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னாக்க நாட்டுப்புற பாடல்களை பாடக்கூடிய பாடகர். அதே சமயத்துல பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா? இவர் ரமோன் மகசேசே விருதினை வென்றிருப்பவர். சரிங்களா? அடுத்ததாக பொறுத்துக ஒன்றுங்க, வெறியாட்டு தொடர்பானது. ஒவ்வொரு நூல்களிலும் கூறப்படுகின்ற வெறியாட்டை. முதலாவதாக திருமுருகாற்றுப்படை, அடுத்து மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, பெரும்பால் நாற்றுப்படை. இந்த 4 நூல்களிலும் வெறியாட்டு கூறப்பட்டிருக்கின்றது. அவை என்ன காரணத்துக்காக வெறியாட்டு நடத்தப்பட்டது என்பதை தான் இந்த பக்கம் கேட்டிருக்கின்றார்கள். சமய பிரிவினர் தத்தமது கடவுளை வணங்க விழா எடுத்தனர். ஆட்டுக்கிடாய் அறுத்து ஊர்தேரும் கொண்டாடுவர். வேல்கொடியை ஏற்றுவர். வேலன் போல் சாமி ஆடுவர். சரிங்களா? இப்ப விடையினை நாம் பொருத்துவோம். திருமுருகாற்றுப்படை, வேலன் போல் சாமி ஆடுபவர் 1. மதுரை காஞ்சி, வேர்க்கொடியை ஏற்றுவர், அவர் 2. பட்டினப்பாலை, ஆட்டுக்கிடாய் அறுத்து ஊர்தோறும் கொண்டாடுவர். அடுத்து 4வதாக பெரும்பால் நாட்டுப்படை, சமய பிரிவினர் தத்தமது கடவுளை வணங்க விழா எடுத்தனர். இது 4. அப்ப விடையானது 4, 3, 2, 1 என்று அமைகின்றது. இப்ப திருமுருகாற்றுப்படை, வேலன் போல சாமி ஆடுபவர். மதுரை காஞ்சி, வேர்க்கொடியை ஏற்றுபவர். அடுத்து பட்டினப்பாலை, ஆட்டுக்கிடாய் அறுத்து ஊர்தோறும் கொண்டாடுவர். பெரும்பால் நாட்டுப்படை, சமய பிரிவினர் தத்தமது கடவுளை வணங்குவதற்காக விழா எடுத்தனர். சரிங்களா? அடுத்ததாக வரிசைப்படுத்துக. இப்ப சூடாமணி நிகழ்ந்து கூறுவது, இந்த 2மே அதுதான் கூறுகின்றது. சரிங்களா? பார்த்தீங்கன்னாக்கும் வாணி, நடனம், நிறுத்தம், நாடகம். இதுல சரியான வரிசை முறை எது அப்படின்னாக்கும் இந்த 3வதாக அமைந்திருப்பது. நடனம், வாணி, நாடகம், நிறுத்தம் என்பது சரியான வரிசை முறை. அதே போன்ற அடுத்து தாண்டவம், நாட்டியம், கண் உள் நட்டனம். இதிலும் சரியான வரிசை முறை பார்த்தோமானால் 2வதாக அமைந்திருப்பது நாட்டியம், கண்ணுள், தாண்டவம், நட்டனம் என்பது ஆகும். இந்த 2மே பார்த்தீங்கன்னாக்கும் அதாவது நாட்டிய வகைகள் தான். இதனை சூடாமணி நிகழ்ந்து கூறுகின்றது. சரிங்களா? அடுத்ததாக சிலப்பதிகாரத்தை தெருக்கூத்தின் முன்மாதிரி வடிவம் என்று அழைத்தவர் யார்? எம். சண்முகம் பிள்ளை. சித்திரையில் தொடங்கும் கோவில் திருவிழா உள்ளிட்ட சடங்கு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக தெருக்கூத்து நாடகங்கள் நடத்தப்படுகின்றன. அவை எத்தனை நாள்கள் நடைபெறும்? 21 நாள்கள் நடைபெறும். அடுத்ததாக பொறுத்துக. இந்த பக்கம் வேடிக்கூத்து, மரக்கால் கூத்து, பாவை கூத்து, கடைய கூத்து. இந்த பக்கம் இந்திராணி ஆடிய கூத்து, காமன் ஆடிய கூத்து, துர்கை ஆடிய கூத்து, திருமகள் ஆடிய கூத்து. இப்பதான் கடந்த சில வினாக்களுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம். தெய்வங்கள் பல்வேறு உருவங்கள் கொண்டு ஆடியவை அப்படின்னு சொல்லி, அதுதான் இது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கூத்தின் வகைகள் தான் அமைகின்றன. சரிங்களா? இப்ப விடையினை நாம் பொருத்துவோம்.
சரிங்களா? அடுத்து, மோனத்து இருந்த முன்னோன் கூத்தில் உடுக்கையில் பிறந்தது என்னும் வரிகை இடம்பெறும் நூல் எது? கூத்த நூல் ஆகும். பாண்டிய மன்னனால் எழுதப்பட்ட நாடக நூல் எது? அதன் நூலை எழுதிய பாண்டிய மன்னனின் பெயர் யாது? மதிவாணர் நாடக தமிழ் என்கின்ற நூல் எழுதிய பாண்டிய மன்னனின் பெயர் மதிவாணன். இது பாத்தீங்கன்னா மறைந்து போன நூல்கள் அப்படிங்கிற நூல்கள்ல இதுவும் ஒரு நூலுக்கு சுட்டப்படுகின்றது. இப்ப சரிங்களா? மீள் என்னும் நாட்டுப்புறம் மற்றும் இதழில் தொடர்பான கட்டுரைகளை கொண்ட நூலினை எழுதியவர் யார்? மணிக்கோ பன்னீர் செல்வம். மிக முக்கியமான வினாப்பா, இதனை குறித்துக் கொள்ளுங்கள். முதல் பஞ்சமரபு நூலின் ஒரு பகுதியை மட்டுமே வெளியிட்டவர் யார்? தெய்வ சிகாமணி கவுண்டர். அடுத்ததாக பொறுத்துக்கணுப்பா. பன்னிசையுடன் பாடுவர், பன்னிசை பொருந்த ஆடுபவர், பாடல் பொருளை மெய்ப்படுத்தி காட்டி ஆடுபவர், கதைப்பாட்டுடன் ஆடுபவர். இந்த பக்கம் பொருணர், கூத்தர், பாணர், விரலியர். அதாவது ஒவ்வொரு வகையான பாடல் கலைஞர்கள் இருக்கின்றார்கள். யார் யார் எப்படி இருந்தால் அவர்களின் பெயர் என்ன என்பதுதான் இந்த வினாவில் கேட்கப்பட்டிருக்கின்றது. இப்ப விடையினை நாம் பொருத்துவோம். பன்னிசையுடன் பாடுபவர் அவர் பாணர் 1. அடுத்து பன்னிசை பொருந்த ஆடுபவர், இது பாடுபவர், இவர் ஆடுபவர், அவர் பார்த்தீங்கன்னாக்க பொருணர், அவர் 2. பாடல் பொருளை மெய்ப்படுத்தி காட்டி ஆடுபவர் விரலியர், அவர் 3. கதைப்பாட்டுடன் ஆடுபவர் அவர் கூத்தர், விடை 4. சரிங்களா? அப்ப விடையானது 3, 1, 4, 2 என்று அமைகின்றது. விடையினை பொருத்தும். பன்னிசையுடன் பாடுபவர் அவர் பாணர், பன்னிசை பொருந்த ஆடுபவர் பொருணர், பாடல் பொருளை மெய்ப்படுத்தி காட்டி ஆடுபவர் விரலியர், கதைப்பாட்டுடன் ஆடுபவர் கூத்தர். சரிங்களா? இசை நுணுக்கம் என்னும் நூல் எதற்காக எழுந்தது? அனாகுலன் என்னும் பாண்டியன் அவனுடைய மகன் சாரகுமாரன் அவனுக்கு இசை கற்பிப்பதற்காக சிகண்டி இந்த நூலை இயற்றினார். சிகண்டி என்பவர் யார்? அகத்தியரின் 12 மாணாக்கருள் ஒருவர். சரிங்களா? அடுத்ததாக ஒரே பெயரில் இசைத்தமிழ் நூலாகவும் பாட்டியல் நூலாகவும் அமைந்த நூல் எது? இந்திர காளியம். சரிங்களா? இந்திர காளியம் என்பது இசைத்தமிழ் நூல் என்றும் கருதுவர். அதே சமயம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்திர காளியம் என்கின்ற பெயரில் பாட்டியல் நூல் அமைந்திருப்பதாக கூறி அதனையும் ஆய்வு செய்வார் உண்டு. சரிங்களா? காலப்போக்கில் ஏற்ற பாடல்கள் மறக்கப்படலாம் என்பதால் நாடோடி பாடல்களை தொகுத்து எழுதினேன் என்பதாக கூறும் அறிஞர் மற்றும் அந்த நூலின் பெயர் என்ன? கீவா ஜெகநாதன். அந்த நூலின் பெயர் ஏற்ற பாட்டுகள். பஞ்சமரபு நூல் கூறும் மரபுகள் என்னென்ன? பஞ்ச மரபு, பஞ்ச அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா 5 வகை. அப்ப 5 வகையான மரபுகளை கூறுகின்ற நூல். அந்த மரபுகள் என்னென்ன? இசை மரபு, வாக்கிய மரபு, தாள மரபு, நிறுத்த மரபு, ஐநய மரபு. சரிங்களா? இப்ப அடுத்ததாக பொறுத்துக்க. இப்ப தமிழ் நாடகமும் தோற்றம் வளர்ச்சியும். பஞ்சமரபு, பரத சேனாபதியம், தமிழ் மண்ணின் சாமிகள். இந்த பக்கம் சேரை அறிவனார், 6 அழகப்பன், மன்னா, ஆதிவாயிலார். இப்ப விடையினை பொறுத்துவோம். தமிழ் நாடகம் தோற்றமும் வளர்ச்சியும் 6 அழகப்பன். பஞ்சமரபு சேரை அறிவனார் எழுதிய நூல். பரத சேனாபதியம் ஆதிவாயிலார் எழுதிய நூல். தமிழ் மண்ணின் சாமிகள் மனா அவர்கள் எழுதிய நூல். அப்ப விடையானது 2, 1, 4, 3 என்று அமைகின்றது. தமிழ் நாடகம் தோற்றமும் வளர்ச்சியும் 6 அழகப்பன், பஞ்சமரபு சேரை அறிவனார், பரத சேனாபதியம் ஆதிவாயிலார், தமிழ் மண்ணின் சாமிகள் மனா. அடுத்து அடியார்க்கு நல்லார் குறிப்பிடும் கூத்த நூல்கள் யாவை? கூத்த நூல், நூலின் பெயரே கூத்த நூல் தான். இது கூத்த நூல் சொல்லலாம், கூத்து நூல்கள்னு சொல்லலாம். இசை நுணுக்கம், இந்திரகாளியம், பஞ்சமரபு, பரத சேனாபதியம், நாடக தமிழ் நூல். நம்ம பார்த்தோம்ல மதிவாணகர் நாடக தமிழ்னு சொல்லி, அந்த நூலின் பெயர் தான் வெறும் நாடக தமிழ் நூல் என்றும் கூறுவார்கள். சரிங்களா? இது என்ன அடியார்க்கு நல்லார் குறிப்பிடும் கூத்து நூல்கள் அப்படின்னா, சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதினார். அப்ப சிலப்பதிகாரத்தில் இருக்கின்ற இசை தொடர்பான கூத்து தொடர்பான கருத்துக்களுக்கு அவர் எழுதும் பொழுது இந்த மாதிரியான கூத்து நூல்களை அவர் குறிப்பிடுகின்றார். சரிங்களா? அடுத்ததாக பொறுத்துக்கோங்கப்பா. உடுக்கை, ஓசையின் சுழல், ஆட்டம்,
கூத்தின் அமைதி, நாட்டிய கோப்பு. இந்த பக்கம் ஓசை, இசையின் உயிர்ப்பு மற்றும் ஆட்டம், கூத்தின் அமைதி, நாட்டிய கோப்பு, நாடக வகைகள். இப்ப விடையினை நாம் பொருத்துவோம். உடுக்கை, அது பார்த்தீங்கன்னாக்கும் ஓசை, அதாவது உடுக்கையிலிருந்து பிறந்தது ஓசை. ஓசையின் சுழலிருந்து பிறந்தது இசையின் உயிர்ப்பு மற்றும் ஆட்டம். ஆட்டத்தினின்றும் பிறந்தது கூத்தின் அமைதி. அப்ப இது 1, இது 2, இது 3. கூத்தின் அமைதியிலிருந்து தோன்றியது நாட்டிய கோப்பு 4. நாட்டிய கோப்பிலிருந்து நாடக வகைகள் உருவாகின. எனவே அது 5. அப்ப விடையானது 1, 2, 3, 4, 5 என்று நேராகவே அமைகின்றன. இங்க இருக்கு. இப்ப உடுக்கை ஓசை, ஓசையின் சுழல் இசையின் உயிர்ப்பு மற்றும் ஆட்டம், ஆட்டத்திலிருந்து கூத்தின் அமைதி, கூத்தின் அமைதியிலிருந்து நாட்டிய கோப்பு, நாட்டிய கோப்பிலிருந்து நாடக வகைகள். சரிங்களா? வகை கூத்திற்கும் புகழ் கூத்திற்கும் இலக்கணம் தருகின்ற நூல் எது? மதிவாணர் நாடக தமிழ். நவீன நாடகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? முத்துசாமி. அதாவது கூத்து பட்டறை அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமாக நிறைய கலைஞர்களை உருவாக்கி, கூத்து கலைஞர்களை, நாடக கலைஞர்களை உருவாக்கி வெற்றி கண்டவர் இவர். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நவீன நாடகத்தின் தந்தை என்று போற்றப்படுகின்றார். இவரை கூறுவதே பார்த்தீங்கன்னா கூத்துப்பட்டறை முத்துசாமி அப்படின்னு தான் சொல்லுவாங்கப்பா. சரிங்களா? இறுதியாக ஒரு பொறுத்துக. பூதம், பேய், பிசாசு போன்றவற்றின் மீது அச்சத்தை போக்குவதற்காக, வேட்டைக்கு சென்று வந்த களைப்பை போக்க புத்துணர்ச்சி அடைவதற்காக, தேவராட்டத்தின் பாதிப்பால் உருவான ஆட்டம், இசையின் ஒலி நயத்தை கொண்டு உருவான ஆட்டம். இந்த பக்கம் அதற்கான விடைகள்: எக்கால கூத்து, ஆலி ஆட்டம், ஜிக்காட்டம், சாதர் ஆட்டம். சரிங்களா? இப்ப இதற்கான சரியான விடையினை பொருத்துவோம். பூதம், பேய், பிசாசு போன்றவற்றின் மீது அச்சத்தை போக்குவதற்காக ஆடப்படுகின்ற ஆட்டம் ஆலி ஆட்டம். வேட்டைக்கு சென்று வந்த களைப்பை போக்கவும் புத்துணர்ச்சி அடையவும் ஆடுகின்ற ஆட்டம் எக்கால கூத்து. தேவராட்டத்தின் பாதிப்பால் உருவான ஆட்டம் சாதர் ஆட்டம் 3. இசையின் ஒலி நயத்தை கொண்டு உருவான ஆட்டம் ஜிக்காட்டம். ஜக்கு, ஜிக்கு, ஜக்கு, ஜிக்குன்னு வரும். அதனால் அதன் பெயர் ஜிக்காட்டம். சரிங்களா? 4. அப்ப விடையானது 2, 1, 4, 3 என்று அமைகின்றது. இங்க இருக்கு. பூதம், பேய், பிசாசு போன்றவற்றின் அச்சத்தை போக்குவதற்காக ஆடுகின்ற ஆட்டம் ஆதி ஆட்டம். வேட்டைக்கு சென்று வந்த களைப்பை போக்க புத்துணர்ச்சி அடைவதற்காக ஆடப்படுகின்ற ஆட்டம் எக்கால கூத்து. தேவர் ஆட்டத்தின் பாதிப்பால் உருவான ஆட்டம் சாதர் ஆட்டம். இசையின் ஒளி நயத்தை கொண்டு உருவான ஆட்டம் ஜிக்காட்டம். சரிங்களா? ஆக நாட்டுப்புறவியல் தொடர்பான கருத்துக்கள் இதற்கு இதுதான் விடை என்கின்ற அமைப்பிலான கான்செப்ட் கோச்சிங் பேப்பர் இந்த பதிவில் நாம் பார்த்தோம். 2வது வினாத்தாள் நாட்டுப்புறவியல் தொடர்பான வினாத்தாள் 2. நாட்டுப்புறவியல் தொடர்பான பதிவுகளை இத்துடன் இணைக்கின்றேன். இதே போன்று ஒவ்வொரு துறை சார்ந்த தொகுப்பினையும் இத்துடன் இணைக்கின்றேன். இணைத்து படியுங்கள். சரிங்கப்பா. மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.